ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது, குறிப்பாக பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட இருக்குது. இந்த சூரிய பயிற்சிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும், அதாவது தமிழ் மாதமான மாசி மாதம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் ரிஷபராசினியர்கள் அடைய போகிறாங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன, நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன, இது எல்லாத்தையுமே தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதன் வழி நடக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடியது மட்டும்தான் சரி அப்படின்னு தோணும். இதை தான் செய்வேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சில குறிக்கோள்களை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களில் முக்கியமானவர்கள் அப்படின்னு ரிஷபராசி நேயர்களை நம்ம சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ராசிக்கு தனஸ்தானத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. குரு பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்களை தான் பார்வையிடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுறதும் மறைவு ஸ்தானத்தை பார்வையிடுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். சொல்லப்போனால் தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்ல பலன்களை தான் நீங்கள் பெற போகிறீங்க. கொடுக்கல் வாங்கலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் நிறைய மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக ஒரு கோணத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே செய்யலாம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயல்களையும் அவங்களுக்குன்னு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய ஸ்டைலில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு கோணத்தில் ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதனால் நீங்கள் துணிந்து செய்யலாம். அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலுமே கூட இவருடைய பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். 3ஆம் பார்வையை தான் இடுறாரு. ஸோ முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிகள் பிறக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கான விஷயங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர ஒருபோதும் இது எனக்கு கஷ்டம், இது நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு டைமிங்காக இருக்குது. இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆட்சி பெற்று விரயஸ்தானத்தில் பார்வையிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாலாம் இல்லை, ராகுவோட சேர்ந்து வேற இருக்கிறாரு. இதனால் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த ஒரு அமைப்பு சரியாகும். அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதையும் சிறப்பாக செயல்படுத்தி முடிப்பீங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினைத்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நேரம். அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய தொழில் ரொம்ப வளர்ச்சி அடையும். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. ஸோ உங்களுடைய முயற்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு துணையாக இருப்பார். அதனால் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். குறிப்பாக கலைப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நேரம். நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் எந்த துறையில் எந்த கலைத்துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். ஒருபோதும் வாய்ப்புகளை மட்டும் தட்டி கழிக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் யாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறதே கிடையாது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வாய்ப்பு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு கிடைக்கிறதே கிடையாது. அதனால் கிடைக்கக்கூடியதை எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முன்னேறி வருவதற்கு அந்த வாய்ப்பு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் பயன்படுத்திக்கோங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நிறைய வளங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பணம் கைக்கு வரும். அது உங்களுடைய பணமாகவும் இருக்கலாம், இல்லை கடனாக கூட நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கலாம், அரசு வழியில் கடன் கிடைக்கலாம். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு வகையில் கை கொடுக்கும்.
ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை சரியாக பராமரிக்கணும். ஆரோக்கியத்தை நம்ம மற்றவங்களோட வந்து சொல்லவே முடியாது. இப்போது ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கவனம் எடுக்க வேண்டிய நேரம். ஏன்னா உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஆரம்பத்திலேயே வந்து சரி பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய உடல் உபாதைகளை பார்த்து பயந்துடாதீங்க. சின்ன சிம்டம்ஸாக இருந்தாலும் சரி பண்ணிக்கோங்க. இல்லை நாள்பட்ட வியாதிகளாக இருக்கலாம், இல்லைனா ஏற்கனவே உங்களுடைய உடலில் இருந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து திரும்பவும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள், அறிகுறிகள் நிறையவே நீங்கள் வந்து தென்பட ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எதையுமே வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க. உடனே வந்து முயற்சிகளை எடுத்து சரி பண்ணிக்கோங்க. அதே போல் ரிஷபராசிக்காரங்களில் பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா, வாகனங்களை இயக்கி தான் நீங்கள் வருமானம் பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கத்தான் போகுது. ஏன்னா வாகனங்களை இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நிறைய இடங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு சுமையாக இருந்த விஷயமாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆனால் பல காரியங்கள் உங்களுக்கு இப்போ நல்லா தான் இருக்கும். செல்வாக்கு, வருமானம் எல்லாமே வந்து பெறக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா வாகனத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், வருமானம் பெருக ஆரம்பிச்சிடும். அதை வந்து நீங்கள் தேவையில்லாத செலவாக பண்ணாமல் ஒரு சேமிப்பாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்களா? கல்வியில் இப்போ நீங்கள் மேன்மை அடைவீங்க. இது வரைக்கும் நீங்கள் மந்தமாக இருந்திருந்தாலுமே கூட இனி பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து முன்னோக்கி வந்துடுவீங்க. சோதனைகள் எத்தனை உங்களுக்கு வந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே வந்து சமாளித்து நீங்கள் மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ சோதனையை பார்த்துலாம் ஒருபோதும் வந்து நீங்கள் பயந்து உட்காரக்கூடிய ஆட்களே கிடையவே கிடையாது. எதுனாலும் பார்த்துக்கலாம், இவ்வளோ சமாளிச்சிட்டோம், இனிமேட்டுக்கு செய்ய மாட்டோமான்ற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க இதை பார்த்துலாம் வந்து பயப்பட தேவையில்லை. குறிப்பாக மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வருமானம் நிறைய கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் பொது விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு வந்து கிடைக்கும். அடுத்தவரை வந்து கேட்டு மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அடுத்தவங்களை கேட்டு நீங்கள் செய்த விஷயங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிடும். பல காரியங்களை நீங்களே தனிப்பட்ட முறையில் வந்து செய்திருப்பீங்க. அதையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவங்க சொல்லி செய்த விஷயங்களுக்கும் நீங்களாக யோசித்து உங்களுக்குன்னு ஒரு திறமைகள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் செய்த காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து அதுதான் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஸோ பல காரியங்களை இனி நீங்களே வந்து செயல்படுத்துங்க. இனி யாருக்கிட்டையும் போய் அட்வைஸ் கேட்குறதோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வந்து செய்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களாம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் அப்படின்றது உங்கள்கிட்டயே வந்து இருக்கும். அதை வச்சு நீங்களே ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய ஆரம்பிங்க. இந்த காலகட்டங்களில் தீய நண்பர்களுடைய நட்புகளை மட்டும் கண்டிப்பாக விட்டுருங்க. யாரெல்லாம் உங்களுக்கு ஆவாதவங்கன்னு தெரியுதோ அவங்களாம் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து உங்கள் கூட நல்லா பழகக்கூடிய நிறைய நல்ல நண்பர்களை வளர்த்துக்கோங்க. அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ஸோ கெட்ட நண்பர்களுடைய நட்பு தொடராமல் வந்து இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் கருத்து வேற்றுமையோடு இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த கருத்து வேற்றுமைகளை எல்லாம் மறந்து இனி வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ உறவுகளை வந்து இணைக்கிறதுக்கான விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்வீங்க. உறவுகளை இணைத்து பலப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகமும் சரி, அல்லெல்லாம் பிறரை மதிக்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுடைய எதிர்காலத்தை வந்து மேன்மை அடைய செய்யும். அதனால் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அதே போல் இறைவனுக்கு வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய அர்ப்பணிப்பை வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் உங்களுடைய எதிர்காலமே வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அடுத்தவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும், அதை வைத்து தான் நம்முடைய மதிப்பும் மரியாதையுமே கூட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் இந்த உலகம் நமக்கு திருப்பி கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்கள் எதிர்காலத்தை மேன்மையடைய செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கடன் தொல்லையிலேருந்து விடுபடுவீங்க. கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கும், வாய்ப்பு கிடைக்கும். முழுமையாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா
மாலை 2:43 ஆரம்பமாகி 14/2/2026 சனிக்கிழமை இரவு 1:30 வரைக்குமே இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குது. ஸோ சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கும் பொழுது எப்போதுமே கவனமாக இருக்கணும். எதையுமே முதல்ல செய்யக்கூடாது. இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய சுப்பிரமணியரை நீங்கள் அடிக்கடி வழிபாடு செய்யுங்க. அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் அவருக்காக விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கும். சிறப்பான பலன்களை தருவார். அதனால் மறக்காமல் இந்த எளிமையான வழிபாடுகளை செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் ரிஷபராசி என்பவர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.